பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் 117வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன், வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பட்டியலுக்கு எதிராக நிற்பேன் என்று திமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். இவ்வாறாக தமிழ்நாட்டில் சுமார் 68,000 வாக்குச்சாவடி பகுதிகளில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் காருக்கு எதிராக நிற்பேன். நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன். அதனைத் தொடர்ந்து வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். மேலும் அண்ணா சாலையில் இருக்கும் அண்ணா சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கும் மரியாதை செலுத்தினார். இதேபோன்று அண்ணா பிறந்த நாளையொட்டி அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அதிமுக நிர்வாகிகளும் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தினர். அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அண்ணா உருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்துதான் முடிவெடுப்பேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் வி.கே. சசிகலா செங்கோட்டையனுடனான சந்திப்பு விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கை மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னபடி அதுக்கு நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். விரைவில் நீங்களாம் அடுத்த வாரத்துல சந்திக்க இருக்கிறதா ஒரு தகவல் வருது. உண்மையா நீங்க சசிகலா செங்கோட்டையன் எல்லாரும் மீட் பண்ண இருக்கிறதா வர தகவல், அப்படி ஒரு திட்டம் இருக்கா? அந்த ஒரு நல்ல நிகழ்வு உறுதியாக நடக்கும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை நேரம் கிடைக்கும் போது சந்திப்பேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவது குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். செங்கோட்டையன் அவர்களை நான் தொடர்ந்து நானும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறேன், அவரும் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே நேற்று திண்டுக்கல்லில் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அவர் என்னிடம் பேசினார், நானும் அவரிடம் பேசினேன். சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். சந்திப்பதற்கு அவர் நேரமும் என்னுடைய நேரம் ஒத்து வந்தால் சந்திப்போம். அரசியலில் எதிரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, எதுவும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள்.